வணக்கம் நண்பர்களே. சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. தோரா பர்ஷா பகுதிகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல வந்து பரீத் ஹரிஷா பகுதியில நோவாச் அப்படிங்கிற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இதுல நாம வந்து லோத்துவின் கதையை பார்க்க போகிறோம். உலக அழிவின் அடையாளத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நோவாவின் கதை எப்படிப்பட்டது? நோவா அவன் தலைமுறையிலே அவன் நீதிமானாக இருந்தான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. ஸோ அப்போ பார்க்கலாம் இது என்ன மாதிரியான தலைமுறை. இந்த தலைமுறையில் எல்லாமே யூட்டிலிட்டி. ஸோ இப்போ நோவா கட்டின பேழையின் அளவு பாருங்கோ, ஒரு கால்பந்து மைதானம் அளவு இருக்குமா, அகலம், ஒரு கால்பந்து மைதான அகலம் இருக்குமா. அப்போ உயரம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பில்டிங் உயரம் இருக்குமா. ஸோ அப்போ அத்தனை பெரிய ஒரு ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சராக அவன் கட்டி நிற்கிறானா. ஆனால் இதில் என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அளவிட்டு விட்டார், அதுதான் நமக்கு செய்தி. ஸோ ஆண்டவர் அளவிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன மாதிரியான செயல் அது சொல்லுங்க. ஆண்டவர் இவ்வளவு அடி உயரம், இவ்வளவு அடி அகலம் அப்படின்னு அளவிட்டு விட்டாங்கன்னா இவ்வளோதான் இடம், அதுதானே செயல். ஸோ இப்போ வந்து உலகத்தின் ஜீவராசிகள் எல்லாம் நோவாவின் பேரையை அண்டி வருகிறது, ஜோடி ஜோடியாக வருது. நீங்கள் அதில் பார்க்கலாம் நல்ல பிராணிகள், அதாவது கோஷர் பிராணிகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 4 நாளாக வருது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு விலங்கினத்தில் கூட ஒரு ஜோடி வந்தால் போதும், அதான் எதுக்கு 2 ஜோடி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவங்க வந்து பூமியை நிரப்பும் போது எந்த ஒரு விலங்கினம் கூட தன் பிள்ளையை சேராது. ஸோ அப்படி ஒரு இது இருக்கு, என்ன சொல்றது, அப்படி ஒரு அடையாளம் இருக்கிறது. ஸோ அதனால தான் 2 ஜோடியாக எடுத்துன்னு வராங்க. எதுக்கு 2 ஜோடியாக எடுத்துன்னு வராங்கோ? அப்போ தான் வந்து ஒரு ஒரு கலப்பு ஒரு இது இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கும். இல்லைன்னா ஒரே ஒரே குடும்பமாக இருக்கும், அதனால உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அதனால உங்களுக்கு இன்னும் கேட்டால் அது ஒரு அழிவு, ஒரு நோய். அது இந்த புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது, 2 ஜோடியாக கொண்டு வரணும் அப்படின்னு. ஸோ இப்படி தான் இருக்குது வாழ்க்கை. இப்படி தான் இருக்குது வாழ்க்கை. ஆனால் நீங்கள் பாருங்கள், நோவா வந்தானா, நோவாவின் மனைவி வரலையா. ஸோ வயதான நோவா, இவனை வந்து பேழையில் சேர்த்துருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் யூட்டிலிட்டியை பார்க்கல. யூட்டிலிட்டின்னு அவர் பார்த்துருந்தா ஒரு ஜோடியை கூப்பிட்டுருக்கலாமோன்னு. ஆனால் அவர் வந்து அதுலேயும் தூய்மையை தான் பார்க்குறார். ஸோ அப்படி பார்க்கும்போது நோவா அவன் 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 தலைமுறையிலே அவன் நீதிமானாக இருந்தான். அவனுக்கு மனைவி வரலனாலும் பரவாயில்ல, காப்பாற்றப்படுவதின் செயலில் நோவாவுக்கு உரிமை இருக்கிறதுன்னு வயதான ஒரு நோவாவை பேழைக்குள்ளே ஆண்டவர் சேர்த்து கொண்டார். அவன் பிள்ளைகள், அவன் மருமகள்கள் எல்லாரும் சேர்த்து ஒரு 8 பேர் வந்தாங்களா, 80 பேர் வந்தாங்களா, அது முக்கியம். ஆனால் அவங்க வந்து அவன் குடும்பம் அந்த பேழையில் காப்பாற்றப்பட்டது. இப்போ ஆண்டவர் பேழையை அளவிட்டு விட்டார், அதுதான் செயல். ஸோ இதுதான் அளவு, இதுக்குள்ளே தான் உலகம் வருது. அப்போ நீ தான் தேர்ந்தெடுக்கப்பட்டாய், நீ வருகிறாய் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பார்க்கணும், இத்தனை பெரிய சூப்பர் ஸ்ட்ரக்சர் கட்டுவதற்கு அவன் வசதிப்படுத்தவனாக இருந்திருக்கிறான். அதோட அவன் செய்தியும் சொல்லிட்டு இருக்கான், மழை வரப்போகிறது, உலகம் அழிய போகிறது, தண்ணீரால் நிரம்ப போகிறது, காப்பாற்றப்படணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆமாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? பேழைக்குள்ளே இடம் இருக்கிறதா சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஒரு அழைப்பு தரீங்கோ, இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு, இல்லைன்னா சரி நாராயணனே பரமன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம காப்பாற்றப்படுவதின் செயல், நம்ம சேர்த்து கொள்வதின் செயல், நம்மக்கிட்ட இடம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல குடும்பத்தின் அறிக்கையை நீங்கள் பாருங்க. ஆமாம், எப்பயுமே வந்து ஒரு தம்பதின்னு சொல்லும்போது, ஒரு கணவன் மனைவின்னு சொல்லும்போது அங்கே அறிக்கையினால் நாம் நீதி செய்ய முடியாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேவன் நீதி செய்வான்னு நீங்கள் அறிக்கை பண்ணால் அது 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 விஷயமா? நீங்கள் உங்கள் ஆம்படையானுக்கு முதல்ல நீதி செய்யணும்.
ஸோ அந்த செயல் தான் இருக்குது. ஸோ நோவாவின் பேழையில் அவன் மனைவி வரலன்னு குறிப்பு இருந்தால் அது எவ்வளோ பெரிய கொடுமை. அவன் வந்து ஊரையே கூப்பிட்டான், தன் மனைவியை கூப்பிடலங்கிற மாதிரி ஆயிடும். ஆனால் செயல் என்னன்னு கேளுங்கோ. செயல் என்னன்னு கேளுங்கோ. மற்றவங்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தால் போகுது, இவன் மனைவிக்கு இடம் இல்லாமல் போதே, அதை சொல்லுங்கோ. ஸோ இப்போ வந்து வருவோம். அறிக்கையினால நாம் வந்து ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நோவா எப்படிப்பட்ட நீதிமான்னு கேட்டிங்கன்னா, இவன் அறிக்கையோடு இல்லாமல் ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். அதைத்தான் நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் காட்டுறதுக்கு அவன் பெரிய வனத்தையே அழிக்கணும். முதல்ல வனத்தையே உருவாக்கணும். ஒரு பெரிய வனத்தையே உருவாக்கி அந்த பெரிய வனத்தையே அழித்து அவன் அவன் வந்து இந்த பேழையை உண்டு பண்ணியிருக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருக்குது. அந்த காலத்து மனிதர்கள் 1000 வருட மனிதர்கள் அப்படிங்கிறத செயல். ஸோ இவன் வந்து 900 வருஷத்துக்கு மேலே சொல்லி நிற்கிறான், இந்த மாதிரி அழிவு வரப்போகுது. அப்போ பாருங்கோ, இந்த கணக்கின் படி பார்த்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்கே விரும்பவில்லை. 1000 வருஷம் மனுஷன் அழிவை பற்றி கவலைப்பட போகிறான்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஒரு வரம் பெற்ற வாழ்க்கையாக தான் இருக்கும். எப்பயுமே வரம் பெற்றவர்கள் இதுதான், பதற மாட்டாங்க. ஆமாம், 1000 வருஷம் மனிதனா போயிடுச்சு, 100 வருஷம் போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம், போனால் போது 100 வருஷம் வாழ்ந்துட்டேன், இன்னும் 900 வருஷம் வேற வாழணுமா? மழை வந்தா என்ன, தண்ணி வந்தா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, மக்கள்கிட்ட அந்த ஒரு உணர்வு இருக்குது. ஸோ இப்போ நாம் வந்து 1000 வருஷம் அரசாள்வோம், 1000 வருஷம் வாழ்வோம் அப்படின்னு நமக்கு வாக்குறுதி இருந்தால் 1000 வருஷத்துக்கு என்னப்பா செய்தி இருக்குது? காலையில் எழுந்திரிச்சா ஒரே பிளாங்காக இருக்குது, ஒன்றுமே இல்லை. நாம் யோசிக்க என்ன கதை இருக்கிறது? மகாபாரதம் படிப்போமா, ராமாயணம் படிப்போமா, தோரா படிப்போமா, குரான் படிப்போமா, இன்னும் வேறு ஏதாவது இருக்குதா? ஆழ்வார், ஆச்சாரியார், திருப்பாவை, நாராயணியம், இப்படி ஏதாவது இருக்குதா? திருக்குறள் இருக்கிறதா? இன்னும் என்ன புத்தகம் இருக்குது, எல்லாரும் படிப்போமா அப்படின்னு நமக்கு தோன்றுது. ஆனால் நம்ம காலத்துக்கு ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட்டை பார்க்குறதுக்கே அப்போ பிராணம் போயிடும், ஆயுசு போயிடும். ஆமாம், ஒரே ஒரு சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கு கூட உங்களுக்கு வாழ்நாள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு அவ்வளவு தரவுகள் இருக்கிறது. ஏன்னா அவங்க பொழப்பு அவங்க செய்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க தினம் பேசுவாங்க. இப்போ அது 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 விஷயம் இல்லை, தினம் பேசுவாங்க. அவங்களுக்கு பேசும்போது அவங்கள அவங்கள கேப்சர் பண்ணுறதுக்கு, அவங்கள ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போ கேமரா இல்லாமல் யாரும் பேசுகிறதே இல்லை, ரொம்ப நல்லது. அடிமையும் அப்படித்தான். ஆனால் அதாவது இந்த மைக் இல்லாமல் நான் பேசுறது இல்லை. ஆனால் செயல் என்னன்னு கேளுங்க. நமக்கு போதுமான நேரம் இருக்கிறதா? 1000 வருஷம் மனிதனாக இருந்தால் கூட உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், ஏன்னா அவ்வளோ தகவல் இருக்கிறது. ஆனால் நமக்கு அந்த தகவலில் ருசி இருக்கணுமானோ, வாழ்வில் ஒரு ருசி இருக்கணுமானோ. 1000 வருஷம்னாலும் தினம் காலையில் சாப்பிடணும், தினம் தூங்கணும், தினம் எழுந்திரிக்கணும், தினம் வேலைக்கு போகணும், இதுதான் வாழ்க்கை. அப்போ ஒரு போர்டம் வந்துடும், ஒரு வெறுப்பு வந்துடும். ஸோ ஆண்டவர் 1000 வருஷம் பெரிய ஆயுசை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி இருக்கும்? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கோ. போனால் போகுதுன்னு தான் இருக்கும். அப்படி தான் இருந்தாங்க மக்கள். ஆனால் நோவா அப்படி இல்லை. நோவா ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் இடத்துல அவன் வந்து பேழையை கட்டுன்னு சொல்லும்போது அவன் கட்டினான். ஸோ அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்ட்ரக்சரை கட்டினான், உலகத்தை பாதுகாக்க முடிக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்துட்டாங்க. இவங்களுக்குலாம் வாழ்வின் செயலை ஒன்றும் பெருசாக பண்ணல. உலகம் அழிஞ்சா என்ன, நமக்கு அழிஞ்சிட்டு போட்டோம், நம்ம 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 இருந்தால் போதும், நம்ம இருந்தால் போதும். அடுத்த தலைமுறையை பற்றி என்ன இருக்குது? தலைமுறையும் சேர்ந்து அழிஞ்சு போயிட்டோம். ஸோ இப்போ ஒரு ஒரு காலம்னு ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ காலம் அப்படி தான் இருக்குது. 15 வயசு பிள்ளை இந்த மாதிரியான போர்டமில் போயிடுது. ஆமாம், உலகமே அழிஞ்சிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லுது. ஏன்னா அத்தனை அத்தனை வாழ்வின் பதிவு இந்த 15 வயசுலேயே அந்த பிள்ளைக்கு வந்துடுறது. ஏன், எதுக்கு, ஏன் உங்களுக்கு அப்படி ஒரு பதிவு வருது? ஏன் உங்களுக்கு உங்களுக்கு இனிமேல் தான் ஒரு 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 காலேஜுக்கு போகணும், இனிமேல் தான் வாழ்வின் செயல்லாம் இருக்குது. ஆனால்
நீங்கள் ஏன் இப்படி முடிந்து போய் விடுகிறீர்கள்? ஏன் மனசு இப்படி இருக்கு? அதான் இருதயம் இத்தனை இதுவாக போயிடுது, தாழ்வாக போயிடுது. ஹிருதயத்தில் நான் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. மனதின் செயலில் அதாவது யூதர்கள் மனதை தான் இதயம் சொல்லுவாங்க. அதாவது உன் மனசுல இது இல்லைப்பா, ஒழுங்கு இல்லைப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்மகிட்ட சூழல் இல்லையா? இருக்கு. சாத்தா இல்லையா? இருக்கவே இருக்கான். இழிவு இல்லையா? கதை இல்லையா? எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வந்து இன்னமும் அவ்வளவு இதுவாக இல்லை, அவ்வளவு இதுவாக இல்லை, ஞாபகத்தோட இல்லை. ஏன்னு கேளுங்கோ. ஏன்னு கேளுங்கோ. இப்போ நான் நாராயணனே பரமன் சொன்னனோ, சரி. இப்போ அவன் எப்படி பரமன்னு நம்ம பார்க்குறோம். அவன் வந்து சூத்திரதாரியாக இருக்கிறான். ஸோ பரமாத்மாவாக இருக்கிறான். சரின்ட்டு போட்டோம். ஒரு சூத்திரதாரின்னு வரும்பொழுது நீங்கள் வந்து களத்துக்கு முன்பாக, அதாவது களத்துனா பேட்டில் ஃபீல்டு, பேட்டில் ஃபீல்டுக்கு முன்னையும் சரி, பேட்டில் ஃபீல்டுக்கு அப்புறமும் சரி, சூத்திரதாரி பொறுப்பாக இருப்பான். ஸோ அப்படிப்பட்ட பொறுப்பான செயலில் சூத்திரதாரிங்கிறத, அதாவது அவன் தான் செட்டப் பண்ணுறான். களத்தையே அவன் தான் நிர்ணயிக்கிறான். இப்படி வந்துச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி வந்துச்சுன்னு. ஆனால் நீங்கள் சொல்லுங்க, யாரோ ஒருத்தரோட களத்தில் தான் நாம் இருக்கோம். அடுத்தவங்க களத்தில் நாம் இருக்கோம். அடுத்தவங்க சூழ்நிலையில் நாம் இருக்கோம். இப்போ நம்மளோட குடும்பத்தில் அடுத்தவங்க சூழ்நிலையை பற்றின செயல் இருந்ததுன்னா, அதாவது தேவன் இருந்து அவர் நீதி செய்கிறார் அப்படிங்கிற அறிக்கை இருந்ததுன்னா அது எப்படி? ஆமாம், நீங்கள் முதல்ல உங்கள் ஆம்பளையான கேட்கணும். எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நானும் மாமியை பல தடவை கேட்டிருக்கேன், மாமியும் பல தடவை என்னை கேட்டிருக்கா. ஸோ அது அதுதான் அடையாளமா? நாங்கள் பேரையை பெற்றோமா? நாங்கள் காப்பாற்றப்பட்டோமா? நாங்கள் சேர்க்கப்பட்டோமா? கண்டிப்பாக இல்லைங்க, கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்குள்ள இதையும் தாண்டி ஒரு அறிக்கை இருந்தது. ஆமாம், தேவன் நீதி செய்வார் அப்படிங்கிற அறிக்கை. ஏன்? ஏன்னா இதுதான் சூழ்நிலை. நோவாவின் சூழ்நிலை தான் எப்பயும் ஒரு சூழ்நிலை. நீங்கள் அதை பார்க்கணும். இன்னைக்கு உலக அழிவின் விளிம்பில் தான் நாம் இருக்கிறோம். ஸோ ஒரு எங்களுக்குள்ள ஒரு அறிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் எங்களையும் நாங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டோம், நாங்கள் தேவனையும் அறிக்கை பண்ணிக்கிட்டோம். தேவனை நாங்கள் உடன்படிக்கை செயலில் நோவாவின் வேலையாக பார்க்குறோம். ஆமாம். ஸோ நீங்கள் பார்க்கணும், தேவன் உடன்படிக்கையாக இருக்கிறார். பேழையவே யூட்டிலிட்டியாக இருக்குது. ஆனால் யூசி ஒரு உடன்படிக்கையை தாண்டி போகும்போது தான் நீங்கள் யூட்டிலிட்டியை பயன்படுத்த முடியும். ஸோ இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டும் பிரயோஜனம் இல்லையோன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கேட்க முடியாது. ஆனால் நம்மளால் 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 இந்த 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 பேழைக்குள்ளே உடன்படிக்கை பார்க்க முடியுமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையும் இவன் இவன் கேட்குறான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. இவன் ஒரு இதுவாக இருக்கான், ஒரு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கான், ஒரு இதுவாக இருக்கான், கேட்கறதில்ல. இவன் இவன் ட்ரெயின் பண்ணுறான், இவனுக்கு பிடிச்சிருக்கு கேட்கறது, இவன் 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 பெற்றுக்கொள்வதில் சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. ஸோ இப்போ யூட்டிலிட்டின்னு பாருங்க. அவன் வந்து நோவா வந்து இது வச்சுருக்கான், வசதி வச்சுருக்கான். அவன் பெரிய பில்டிங் கட்டுறான். ஒரு 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 கால்பந்து மைதானத்தையே கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். எல்ஐசி பில்டிங் பில்டிங் உயரத்துக்கு ஒரு பெரிய பில்டிங் கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து எப்படி கட்டணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படி இப்படி கட்டு, இந்த அளவில் கட்டு, இந்த மிருகத்துக்கு இந்த இடத்த கொடு, இந்த மிருகம் மாடியில் இருக்கட்டும், இந்த மிருகம் தரையில் இருக்கட்டும், பாம்பு வரட்டும், பள்ளி வரட்டும், பூரா வரட்டும், அப்படி தான் ஆண்டவர் சொல்லி நிற்கிறார். ஸோ ஸோ இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? இப்போ யூட்டிலிட்டி நம்ம போகிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பாம்போட இடம். ஆமாம், இங்கே வந்து பாம்பு வச்சுருக்கோம்ப்பா, இந்த 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 ஸ்கொயர் ஃபீட்டில் பாம்பு இருக்குது, நீ நிற்கணும்னா இந்த இடத்துல தான் நிற்கணும். அப்போ பாம்பினம் அழிஞ்சு போயிடும், பாம்பினம் இல்லாமல் போயிடும். அப்புறம் நாளைக்கு வந்து வயலில் பாம்பு இருக்காது, இது இருக்காது, என்ன இருக்காது, எலி தொல்லை அதிகமாகிடும். ஒரு 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 பேலன்ஸ் இருக்காது இதில்.
அப்போ பாம்பு வேணுமா நீ வேணுமா? அதான் விஷயம். இப்போ உங்களை வந்து இந்த ஜீவ ஜந்துக்கிட்ட உங்களோட இடத்த கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்து விட்றாரு. ஸோ பாருங்க, இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் என்ன சொல்கிறோம், எல்லாமே உங்கள் கர்மா தான். நீங்கள் வந்து கர்மாவில் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் வருவேன். இப்போ நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஆசையாக சாப்பிட்றீங்க, ரொம்ப ரொம்ப வெறியாக சாப்பிட்றீங்க. ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கு என்ன 3 வேளையும் நான் நான்வெஜ் தான்ப்பா சாப்பிடுவேன். ஸோ அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு பேழைக்குள்ளே நான் ஒரு இடம் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சிங்கத்தின் இடம். சிங்கம் நான் வெஜிடேரியன். அது அது 3 வேளை என்ன எல்லா வேலையும் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடும். நீ அதோட இடத்துல போய் தங்கிக்கோ அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சிங்கத்தின் இடத்த கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அது எத்தனை பெரிய இழிவு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த இழிவு இருக்குன்னு நம்ம சம்பிரதாயத்தை சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீ சிங்கம்னு பார்க்காத, அது ஒரு தாழ்ந்த ஆத்மான்னு பாரு. இப்போ உன் ஆத்மா சிங்கம் அளவுக்கு தாழ்ந்து போயிடுத்து, உனக்கு கறியை தவிர வேற எதுவும் இறங்க மாட்டேங்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோம், அந்த அளவுக்கு நம்ம இது இருக்கோம். சரி, இப்போ நோவா கேட்டான், போனான், வந்தான், பேழையில் இடம் இல்லை, போச்சு வந்துச்சு. ஆனால் உலகம் வந்துச்சு, அழிஞ்சு போச்சு. ஸோ ஆனால் ஆண்டவரோட பதிவு என்ன? உங்கள் இருதயம் சரியில்லை, உங்கள் மனது சரியில்லை, அதனால தான் உலக அழிவு வருது. ஸோ அப்போ நம்மளால் மனதை மாற்ற முடியும். பேழைக்குள்ளே போக முடியுமா? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அது அளவுக்கு உட்பட்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மனது அளவுக்கு உட்படவில்லை. ஸோ ஸோ அப்போ நீங்கள் மனசார எதை கேட்குறீங்களோ, எதை அறிக்கை பண்ணுறீங்களோ அதுதான் செயல். நீங்கள் அறிக்கை பண்ணலாம், தேவன் நீதி செய்வார், ஆனால் அது 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 செயலா? ஆமாம், அந்த நீதியின் செயலில் ஒரு ஒரு அடிமை இருக்கிற பாருங்க. ஒரு 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 மனவாளனா, ஒரு ஒரு இதுவாக இருக்கு மனவாட்டியா, அந்த மாதிரி ஒரு அறிக்கை பண்ணுங்க. எனது மனவாளனே என் இதய ஏக்கமே இனியவரே ஏசையா உண்மை தான் நேசிக்கிறேன். ஆக நீங்க கேளுங்க, இந்த அறிக்கைக்கு 1000 வருஷம் என்ன, எத்தனை எத்தனை யுக யுகமாக இருந்தால் கூட இந்த அறிக்கை வாய்க்குங்கோ. ஆண்டவரை மனவாளனாக பார்க்கக்கூடியது ஒரு ஒரு குடும்ப அமைப்புகள் இருக்கும்பொழுது ஒரு காலமே தெரியாது. ஸோ இன்னும் கேட்டால் இங்கே சேர்வதும் இல்லை, பிரிவதும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயன்படுத்தக்கூடிய அறிக்கை, அது பயன்படுத்தக்கூடிய ஒரு கேட்கக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் தான் உங்களுடைய மனது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ என்ன மாதிரி மனது நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் அறிக்கை இருக்கா, ஆனால் நீங்கள் அதை எப்படி அணுக போகிறீங்க அதுதான். இப்போ நான் சூத்திரதாரின்னு சொன்னேன், களத்தை பார்த்தோம்னு சொல்கிறேன். ஆனால் களத்துக்கான காரணம் சூத்திரதாரியா? இல்லை. களத்துக்கான காரணம் கதை. இப்போ கதையில் என்ன நடக்கிறது? இது வந்து பங்காளி சண்டை. யுதிஷ்டராஜன் வரான், களத்துக்கு நடுப்புற வரான். இந்த பேட்டில் ஃபீல்டில் இந்த பக்கம் ஒரு ஒரு குரூப்பு, அந்த பக்கம் ஒரு குரூப். ஆனால் அவன் நடுப்புற வந்து ஒரு அறிக்கை பண்ணுறான் பாருங்க. இது பங்காளி சண்டை, சகோதரர் சண்டை. நாங்கள் 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிறோம், பங்காளிங்க நாங்கள் சண்டை போட்டுக்கிறோம். நீங்கள் யாரும் எங்களுக்குள்ள ஒரு இது இல்லை, ஒரு உதவியும் செயலாக இல்லை. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் களத்துக்கு வந்தீங்க, எங்களுக்கு உதவுறதுக்கு நீங்கள் வரல. ஏன்னா பங்காளி சண்டைக்கு யாரும் உதவ முடியாது. 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா அவங்க போட்டுக்குவாங்க, அவங்க சேர்ந்துக்குவாங்க. பங்காளி சண்டையில் யாரும் உதவ முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கையை களத்தின் நடுவில் அவன் சொல்கிறான். இதை நீங்கள் கேட்டும், இதை நீங்கள் அறிக்கையை நீங்கள் செவியேற்றும், ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்வது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் சண்டை போடணும்னா ஒன்று யுதிஷ்டனுக்கு சகோதரனாக இருக்கணும், இல்லை துரியோதனுக்கு சகோதரனாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சண்டையில் சேர முடியும், கதையின் களத்தில் இருக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து சூத்திரதாரியை தான் பார்க்குறீங்க. சூத்திரதாரி ஒரு களத்தை கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க, அவன் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ பெரிய பேட்டில் ஃபீல்டு, இது ஒரு சந்தோஷம். நம்ம நிறைய வருஷம் வாழ்ந்துட்டோம், இப்போ போய் சண்டை போட்டு சாவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது. ஆமாம், பூபாரத்தை தீர்க்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களோ, பூமி பாரத்தை தீர்க்கிறார் ஆண்டவர் அப்படின்னு. சரி, அப்படின்னா பூமிக்கு பாரம் வந்துடுத்து.
இல்லை, உங்கள் மனசில் பாரம் இல்லை, அதுதான் செயல். ஆமாம், நீங்கள் மனசில் பூமியை வச்சுருந்தீங்கன்னா பூமி லேசாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பூமியோட மனசுக்குள்ளே போய் தங்குறீங்கோ, அப்போ பூமி பாரமாக தான் போயிடும். ஸோ எத்தனை நாளைக்கு பூமி தாங்கும்? தாங்காது. ஆமாம். ஏன்னா ஏன்னா நீங்கள் மனசில் ஒரு செயல் வச்சுருக்கணும். அந்த செயலில் இது சூத்திரதாரியோ இது பரமாத்மாவோ களமோ முக்கியம் இல்லை. நாம் யுதிஷ்ட சகோதரனா இல்லை துரியோதன சகோதரனா அப்படிங்கிறது தான் களம். ஸோ நீங்கள் அதை பார்க்கணும். நீங்கள் யாருக்கு சகோதரன் அப்படிங்கிறத நீங்கள் நியமிக்கணும். நீங்கள் துரியோதனத்தை பக்கத்தில் இருந்து கூட நீங்கள் யுதிஷ்டனுக்கு சகோதரனாக இருக்கலாம், தப்பு இல்லை. அதை புரிஞ்சுக்கோ. இப்போ அவன் கூப்பிட்றான், அப்படிதான். நீங்கள் யார் வேணால் எங்கே வேணால் மாறிக்கலாம். நீ துரியோதன சகோதரனாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா, நீ அங்கே போ. எனக்கு சகோதரனாக இருக்கணுமே, அங்கேருந்து நீ இங்கே வரலாம். இப்போ ஒன்றும் இது பிரச்சனை இல்லை, இது பங்காளி சண்டை, யார் வேணால் எந்த பக்கமும் வரலாம், ரெண்டு பக்கமும் தேவைதான். ஆமாம், தேவைதான் வரப்போகிறது. ஸோ இதுதாங்க பேரழிவு. ஆனால் இதில் வந்து ஒரு அர்த்தமுள்ள செயல் இருக்கிறது, ஒரு கதை இருக்கிறது. ஒரு ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் ஒரு பெண்ணின் அவமானம் இருக்கிறது. ஸோ அந்த அந்த அவமானத்தை உலக அழிவின் செயலாக பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு பெண் அவமானப்படுகிறாள். ஏன்னு கேட்டிங்கன்னா அவளுடைய என்ன சொல்கிறது, அவளுடைய கற்பு அவமதிக்கப்படுகிறது. அதுதான் செயல். இப்போ பெரிய குலத்தில் ராஜ குலத்தில் இருக்கிற பெண்ணுக்கே இப்படி ஒரு அவமானம்னா சாதாரண பொண்ணுக்கு என்ன நடக்கும்? அதுதான் செயல். ஆனால் நீங்கள் அதை மீறி செய்தீர்களா? அப்படி நடந்த சாதாரண பொம்னாட்டிக்கு விடுதலை கிடைச்சதா? இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சூதர்தாரின்னு ஒருத்தர் இருக்கிறான். இங்கே பாருங்க, உலக அழிவு நம்ம பார்க்குறோம். அதாவது தண்ணீர்னால அழிக்கப்படுறத பார்க்குறோம். நம்ம கதையிலையும் இந்த துவாரகா நகரம்னு ஒன்று இருந்துதான். அது வந்து இந்த பரமாத்மாவின் நகரம், அது அழிஞ்சு போகுது, தண்ணீர்னால் அழிஞ்சு போகிறது. ஸோ அது வந்து இன்னும் கேட்டால் ஒரு பொம்மநாட்டி சாபம் கொடுக்குறாலும் அந்த சாபத்தில் அந்த நகரம் அழிந்து போய்விடுது. சாபம் என்னன்னு கேளுங்க, அதை பொறுங்க. எஸ் ஆஃப்டர் மேத்னு சொல்லுவாங்களே, அதாவது சம்பவத்திற்கு பிறகு அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து அது முக்கியம். ஆமாம், தன் சகோதரியை அவன் பேர் என்ன, அப்சலோமோட சகோதரர் தாவீது குமாரன், தன் சகோதரியை அவன் 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 தீமை செய்து விடுவான். அரை வீட்டை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணிடுறான், அவளை தீண்டி விடுகிறான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இது போதும், நீ வெளியே போயிடுவோம் அப்படின்னு. இல்லைப்பா, நீ எனக்கு ஸ்டெப் பிரதர் தான், நம்ம வந்து சேரணும்னா சேரலாம், திருமண வாழ்வே கூட போகலாம், நான் உனக்கு மனைவியாக இருக்கலாம், அப்பா கிட்ட கேட்டீங்கன்னா உனக்கு அது கூட கிடைக்கும். இது வந்து பிரமாண குற்றம் இல்லை. அப்படியே இருந்தால் கூட இதை வந்து இதுக்கு விதிவிலக்கு நம்மளால் செய்ய முடியும். அப்படிங்கும்போது நீ தந்தையார்கிட்ட கேட்டீங்கன்னா உன்னால் இதை செய்ய முடியும், உன்னால் என்னை மனைவியாக வச்சுக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறாளே தவிர, ஒரு விக்டிம் பாதிக்கப்பட்ட பெண்மணி கூட அவள் வந்து இது ஒரு நல்ல உறவாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஸோ ஆனால் அது முடியுதா? முடியல, கற்பழிப்பு தான் நடக்குது. சரி, இப்போ நம்ம வருவோம். அதுதாங்க சொல்கிறேன், கற்பழிப்புங்கிறது எப்போ நடக்கும்னா, நீ இதுவான பிறகு, அதாவது என்ன சொல்கிறது, உன்னுடைய வெறி அடங்கினதுக்கு அப்புறம் நீ எப்படி இது பண்ணுறங்கிறத பொறுத்து இருக்கு. ஆமாம், ஏன்னா இங்கே வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, உரிமையின் செயலில் நடந்திருக்கு. ஒரு குடும்ப நடத்துகிற மாதிரி ஏமாற்றி அவளை கற்பழிச்சிட்டான். அதுதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம வருவோம். அப்போ குடும்பத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான ஈவெல்லாம் இருக்குது. நம்ம மனது எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். நம்ம மனதின் செயல் எப்படி இருக்குதா, அதில் தூய்மை இருக்கிறதா, எந்த உறவுக்கும் நமக்கு ஒரு 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 தெளிவான செயல் இருக்கிறதா, இவ சகோதரி அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா, அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். அது இல்லாமல் நம்மளால் எதையுமே அணுக முடியாது. சரி, இப்போ உனக்கு 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 தாழ்வு இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கணும், ஒரு நல்ல உறவாக இருக்கணும். அதுதான் பார்க்கலாம்.
ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இப்போ அண்ணன் லெவிட்டிக்கல் மேரேஜ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டா இன்னொருத்தர் அந்த திருமணத்தை நடத்தலாம். ஆமாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு இது இருக்குது, என்ன இருக்குது, அதுலேயும் ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. நீங்கள் அண்ணனுக்கு இதுவாக தான் அதை செய்யணும். அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு இது ஒரு மரியாதையை தான் நாம் செய்யணுமோ தவிர அது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது பிரமாணம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ சொல்லுவோம், இப்போ வருவோம். அதாவது இந்த சூத்திரதாரி அப்படிங்கிற செயலில் நாம் பார்க்குறது என்ன, ஒரு பொறுப்புணர்வு. ஆமாம், ஏதோ ஒரு பொறுப்புணர்வு இந்த களத்தில் இருக்கிறது. இது தர்மக்ஷேத்திரம், தர்ம யுத்தம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் உண்மை இல்லை. உண்மையிலே இது ஒரு இது ஒரு தர்ம உச்சமா அப்படிங்கிறது உங்கள் மனசு பொறுத்து இருக்குது, இண்டிவிஜுவல் ஆட்டிடியூடை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ பார்ப்போம், கர்ணன் ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா, அது வந்து களத்துக்கு வருது. இந்த மாதிரி வரும்போது சொல்லுறான், இங்கே வந்து அவன் தேர் உடஞ்சி போயிடுச்சு, அவன் தரையில் நிற்கிறான், எதிர்த்தாப்புல அவனுக்கு என்ன சொல்கிறது அட்டாக் வருது. அவன் என்ன சொல்கிறான், நான் எவ்வளோ தர்மம்லாம் பண்ணேன், நான் எவ்வளோ நல்லதெல்லாம் பண்ணேன், துரியோதனனுக்கு அவங்க வந்து சகோதரர்களை ஏமாற்றினார்கள், நாடெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்கோ. ஆனால் வந்து அவங்களால அதை பாதுகாக்க முடியல, கர்ணன் தான் பாதுகாத்தான். ஸோ ஒரு 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 நண்பனாக இருந்து நான் வந்து அஸ்தினாபுரத்துக்கே பாதுகாத்து கொடுத்துருந்துருக்கேன், நான் ரொம்ப நல்ல இது பண்ணியிருக்கேன், நல்ல சேவைகள்லாம் பண்ணியிருக்கேன், இதுவாக இருந்திருக்கேன். ஆனால் நீ எப்படி நடந்துக்கிட்டாய் அப்படிங்கிறது முக்கியம், நீ எந்த இடத்துல இருந்தாய்ங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கணும், ஒரு ஒரு அவர் வந்து ஒரு இதுவாக வர்றாரு, ஒரு சேரியட்டராக வர்றாரு. அதான் ஒரு ஒரு ரதம் ஒரு முன்னணி தலைமையில் வராரு, மகாரதியாக வராரு. வரும்போது அவங்களுக்கு வந்து ரதம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மகாரதி சேனாதிபதி அப்படின்னு சொல்லிட்டா அவங்க பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அதிரதர்கள் சொல்கிற அந்த இது இருப்பாங்க, அந்த கால்நடைப்படை காலாட்படை இருக்கும், காலாட்படை இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க. ஸோ அப்போ காலாட்படை இவங்க ஃபுல்லாக பாதுகாக்கணும். இப்போ இவங்களுக்கு எப்படி ஒரு பிரேக் டவுன் ஆகுதாலும் அவங்க போய் உடனே அதை சரி பண்ணணும், செட் பண்ணணும். பட் இங்கே எந்த யுனைட்டியுமே இல்லை. ஏன்னா இவன் வந்து அந்த அளவுக்கு அடையாளப்படலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்பயுமே இவன் வந்து சூழ்நிலையை தான் பயன்படுத்திட்டு இருக்கான், அதான் பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்தவங்க சொத்து வந்துச்சா அதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. ஆமாம், இது வந்து அவனை ஏமாற்றி வந்தது தானே, அதை பற்றி அவனுக்கு பக்கல இல்லை. நமக்கு இது மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துக்குறாங்க, நாம் இதை ஹேண்டில் பண்ண போகிறோம். துரியோதனன் நமக்கு நண்பன், நம்ம எல்லாம் வி ஆர் கோயிங் டு பி அ பெரிய தர்மவானா இருக்க கொடை வள்ளலாக மாற போகிறோம். ஆனால் நீ யாரை வச்சு எதை வச்சு கொடை வள்ளல் பண்ணுற, யாரோடைய இடத்துல இருந்து நீங்கள் அதை செய்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் தெளிவாக இல்லைங்கும்போது அப்புறம் தர்மம் என்ன, அது காப்பாற்றலைங்கிற ஒரு இது வேறு, அறிக்கை வேறு. ஸோ நீங்கள் இந்த கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப மோசம். ஏன்னா மக்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு 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 ரிலேட்டிவிட்டி வந்துடுறது இந்த பாலா போனவங்கிட்டேருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் சூழ்நிலையை பயன்படுத்தினாங்கிறதையே இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு சூழல் தெரியல. யாரோ ஒருத்தர் சூத்திரதாரி இருக்கிறார், அவர் சண்டையை ஏற்படுத்திட்டார், ஸோ அதில் நம்ம மாட்டிக்கிட்டோம், இதுதான் செயல். யாரோ ஒருத்தர் ஆட்டி வைக்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. The choice is of yours. The choice is not of the heart. The choice is of your mind. ஹிருதயம்னு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் பேரை நான் சொன்னார், உன் ஹிருதயம் சரியில்லை, ஹிருதயம் கெட்டு போயிடுத்து, அதனால தான் அழிவு வர்றது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆர்க்கு ஒரு யூட்டிலிட்டி தாங்க. கீழ் பூசி ஆணி அடித்து இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட்டியிருக்கா. ஆனால் அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது ஆர்க்கா இல்லைன்னா ஸ்டேடியமாக இருந்துட்டு போகுது, இல்லைன்னா அது ஒரு ஒரு இதுவாக இருந்துட்டு போகுது, ஒரு ஒரு வசிப்பிடமாக இருந்துவிட்டு போகிறது, ஒரு பெரிய அசம்பிளியாக இருந்துட்டு போட்டோம். பட் இட் இஸ் நாட் பி லைக் தட். நீங்கள் உங்கள் ஹிருதயத்தை உங்கள் மனதை மாற்றிக்கொள்வது தான் செயல். அது நீங்கள் செய்யலையே,
ஆ நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆ இப்போ லோத்து வீட்டுக்கு தூதர்கள் வருகிறார்கள். லோத்து காப்பாற்றப்படுகிறான். ஆனால் மனைவி நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்ம புருஷனுக்காக தூதன் வந்திருக்கிறான். ஆ அவனை நம்ம புருஷன் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத இவளால் நம்ப முடியலங்க. ஆ ஆமா பாவம், அவன் 2 பொண்ணு பிள்ளைங்க இருக்குது, எங்க பிள்ளைங்கள வேணா கூட்டிட்டு போ அப்படின்னா. மனைவிய கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கணும். ஆ ஏசப்பா. மனைவி கூட்டிட்டு போ. ஏன்னா ஏன்னா இவளுக்கு தான் நம்பிக்கை இல்ல. இவளுக்கு தான் சந்தேகம் இருக்கிறது. ம் நான் அழிவை காண்பேன் அப்படின்னு அவ திரும்பி பார்க்குறாங்க. உப்பு தூணா மாறுறா. ஸோ அப்ப நீங்க பாருங்க, இது இது ஒரு அ போர்க்களம் தான். அ இது ஒரு போர்க்களம் தான். உன்னால தான் அந்த தூதரை பயன்படுத்த முடியுமா? நாங்க பாரு, நாங்க பெரிய வைதிக வசதி, அ நாங்க வந்து ஒரு ஒரு தேசத்த கட்டி வச்சிருக்கிறோம். நீ என்னாங்கிற நீ என்னாங்கிற நான் ஆபிரகாமின் கூடாரத்திலேருந்து வந்திருக்கிற. என்கிட்ட நான் நான் தனியா இருந்தாலும் என்கிட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்வு இருக்குது. என்கிட்ட 9 தரவுகளுக்கு அணுக்காப்பு விளக்கு மாரி இருக்கிறேன் நானு. அ அ ஆமா. எனக்குள்ள ஒரு இது இருக்குது. அ 10 பேருக்கான எண்ணிக்கை இருக்கிறது. நான் 10வதா எண்ணப்படுகிறேன். அ நான் காப்பாற்றப்படுவேன்னு நீ சொல்றாய். தூதனை எனக்கு அனுப்புப்பா. நான் பேசி பார்க்குறேங்கிறான் சோதோம்காரன். அ அ வெளியில அனுப்பு. நான் பேசுறேன். நான் வைத்தியம் பண்றேன். எங்ககிட்ட பேச மாட்டாங்களா? எங்க மனசு இதுவா இல்லையா? அ எங்க மனசு அ இதுல இல்லையா? சம்பிரதாயத்துல இல்லையா? அப்படின்னு வாசல்ல நின்னுட்டு அவன் கேட்கறான். ஆமா. அவனுக்கு அத வந்து நம்ம புஸ்தகத்துல எப்படி சொல்றோம்னா, அவங்க வந்து அந்த அந்த தேவதைகளின் அழகை பார்த்து அவர்களை ஆசைப்பட்டு கேட்டாங்கோ அப்படின்னு கேட்கிறோம். இல்ல, அதுக்கு இவன் வந்து தான் பெண்களை அனுப்புறாங்க. நான் வைதிகம் தானே பண்ணுங்கிறேன். அப்ப நீ தானே கேட்க தான் போறேன். நான் இனிமே தான் கேட்க கேட்க கற்க போகிறேன்ற. சரி, என் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறேன். என் பொம்பளை பிள்ளைங்களை முதல்ல கேளு அப்படிங்கிறான். பொம்பளை பிள்ளைய கேளு, என் 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 மகள்களை கேளு அப்படிங்கிறான். ஆனா இவங்க 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 வந்து ஒரு ஒரு மனுஷிய ஒரு 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 இதையே கேட்க கேட்க முடியல. அவங்களால அவளையே பயன்படுத்த முடியல. அவங்க போயிட்டு மலை மேல போயிட்டு அப்புறம் பார்த்து வேற யாரும் கிடைக்கலையா, நம்ம அப்பன் கூடயே இருப்போங்கிற மாதிரி ஒரு தாழ்வு வந்துருது. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. ஆ அப்ப யோசிச்சு பாருங்க. அ இப்ப நாம என்ன மாதிரியான அழிவுல இருக்கோம்? மனதின் அழிவுல இருக்கோம். ஸோ இப்ப மனது தான் நமக்கு பிரமாணம். அ ஹிருதயத்தை மாற்றிக்கொள்ளும்படி ஹிருதயத்தை அ ஹிருதயத்திலே ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செயலை வைத்து, அ ஒரே பிழையா இருந்தா கூட ஆண்டவர் காவல் செய்து உங்களை இந்த உலக அழிவிலிருந்து பாதுகாக்கவே நினைத்தார். அ ஆமா. அவர் சூத்திரதாரி இல்லங்க. அவர் ஒரு ஹம்பிள் சர்வன்ட். ஆமா. அ இஸ் அவர் வந்து அ அடிக்கப்பட்ட வண்ணமான ஆட்டுக்குட்டி. ஆண்டவர் உங்க மனசுல இருந்து, உங்க மனசு செய்யற எல்லா தீமையையும் அவர் அடிபட்டுட்டார். ஆமாங்க. அ அவர் உங்க கூட உலாவி உலாவி உங்க கூட இருந்து இருந்து அவர் வந்து நூடுல்ஸ் ஆயிட்டார். ஸோ இப்ப உலக அழிவு ஏன் வருது? உங்க மனதிலே ஒரு மரியாதை இல்லை. ஆ ஆமா. ஏன்னா இந்த வெற்றிக்கு பின்பு நீங்க எப்படி இருப்பீங்க? அத சொல்லுங்க. ஆம், அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. அதுதான் சந்தோஷம். நீங்க அம் நோவாவின் மனைவியா இருந்தா, அ அ உங்களுக்கு பேழையின் இது இருக்கு. உதவி இருக்கு. நீங்க பேழைக்குள்ள வரலாம். இப்ப நான் இருந்தேன்னா, அ மாமிக்கு என் வீட்ல இடம் இருக்கு. மாமி வரலாம். ஆனா, நீங்க ம் அளவிடப்பட்டிருக்கிறீர்கள். என் வீட்லன்னா, என் வீட்ல மாமிக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. ஆ ஆமா. ம் உண்மையிலே அ உண்மையிலே இந்த இந்த இடத்துல இவ எங்கள் பிள்ளைகளுக்கு தான் இடம் இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து அ நாம வந்து அளவிடப்பட்டிருந்தும் மனதிலே, ஹிருதயத்திலே நம்மளுடைய அளவு அ ஆண்டவராக இருக்க வேண்டும். ஸோ அப்ப நம்ம மனச மாத்திக்கிட்டோம்னா, அது அ இது 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 பேழைய பற்றின விஷயம் இல்ல, உலக அழிவு பற்றின விஷயம் இல்ல. அ மனசுல ஒரு அ இது இருக்கணும். அதாவது அ ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். இங்க சூத்திரதாரியா யாரும் இல்ல. இங்க வந்து அ ஒரு அ அ என்ன சொல்றது? ஒரு ஒரு அ ஒரு கட்டுப்பாடான ஒரு அ
ஒரு ஒரு கற்புள்ள வாழ்க்கை தான் இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு, ஸோ அப்போ இந்த கற்புள்ள வாழ்க்கை, இந்த இந்த அதன் அந்த அடையாளம், அந்த அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையின் அதில் ஏற்பட்ட தியாகம் தான் மனசில் இருக்கணுமோ தவிர, நீங்கள் யுதிஷ்டனுக்கு சகோதரனாக இருக்க நாடுக்கு போடும். ஆமாம், இந்த கதை படி பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ அதுதான் முக்கியம். சூத்திரதாரியாக யார் இருந்தால் என்ன? நீங்கள் பெரிய இடத்துல இருந்து வந்தால் என்ன? பெரிய பேட்டில் ஃபீல்டு, பெரிய லீடர், இதெல்லாம் என்ன உங்களுக்கு என்ன? ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி இன் க்ரௌட், எனக்கு எப்பயுமே க்ரௌடு ஒரு 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 பிளெஸிங் தான். என்னை வந்து பாஸ்டர் கூட்டில் எல்லாருமே அறிக்கை பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பாஸ்டர்ப்பா, நீ கண்டிப்பாக பாஸ்டர் தான் அதான் அப்படின்வாங்க. ஐ டோன்ட் நோ ஐ ரியலி டோன்ட் நோ. நான் சூத்திரதாரியாக இருக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு பி பிரதர் ஆஃப் brotherhood of what brotherhood of மைண்ட். ஆமாம், என் மனதுக்கு நான் சகோதரனாக இருக்க விரும்புகிறேன். அதுதான் முக்கியம். ஸோ இப்போ பிரதர் கூப்பிட்டா என்ன, பேசர் கூப்பிட்டா என்ன, அது விஷயம் இல்லை. ஆனால் அந்த மனதின் செயலில் என்ன இருக்குங்கிறது முக்கியம். பேசரோட மனசு என்ன? பேசரோட மனசு அதாவது அது அது என் வீட்டு பெட்ரூம்க்கு கூட வந்துடும். ஆனால் இது வந்து ஒரு பேஸ்டர் வீட்டுக்கான லீவா இல்லை, இது பிரதர் வீட்டுக்கான சந்தோஷம். அதை நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்கிறத பொறுத்து இருக்கு. ஆமாம், இப்போ இப்போ பேஸ்டர் வந்து என் ஸ்டூடியோவுக்கு வந்தார், நான் பேசுகிறத கேட்குறார் அப்படிங்கிறது இதுவே இல்லை, பதிவே இல்லை. ஆமாம், நான் பேசுகிறத அவர் பேசுகிறார், இது ஒரு விஷயமா? இது ஒரு விஷயமா இல்லை. எங்களுக்குள்ள பிரதர்ஹுட் இருக்கிறது, அதாவது நாங்கள் ஒரு சகோதரனாக இருக்கிறோம். இப்போ நோவாவின் பேரில் அவரோட மனைவிக்கு தடை இல்லைங்கிறது போல, ஒரு சகோதரனாக இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே உங்களுக்கு தடை இல்லை, அவருடைய மனதின் செயலில் உங்களுக்கு தடை இல்லை. ஆண்டவர் இப்படி அடிக்கப்பட மாட்டார். உங்கள் இருதயம் இதுவாக போயிடுச்சு, கடினமாக போயிடுச்சு, உலகம் அழிய போகுது அப்படின்னு அவர் அறிக்கை பண்ண மாட்டார். உங்கள் மனதிலே ஒரு சகோதரத்துவம் இருந்தார். ஸோ அப்போ இது இது என்ன மாதிரியான செயல்? சகோதரத்துவம்னு சொல்கிறது பயன்படுத்துவது. நாம் எதை இப்போ பயன்படுத்த முடியும்? பெருவெள்ளம் வருகிறது, அதைத்தான் நம்ம பயன்படுத்த முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டார், வெள்ளம் வரப்போது சாக போகிறோம், இது பண்ண போகிறோம். இன்னும் நாட் லைக் தட். ஆமாம், நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது. ஆமாம், நீங்கள் எவ்வளோ தயாராக இருந்தீங்கனாலும் முழுகித்தான் போவீர்கள். ஆமாம், ஆனால் நாம் எதை பயன்படுத்துகிறோம்னா, நாம் எதை பயன்படுத்துகிறோம்னா ஆண்டவரின் இந்த அறிக்கை. அவர் சொல்கிறார், இதயம் சரியில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ அதை நாம் பயன்படுத்தணும். ஸோ நம்ம இருதயத்துக்குள்ளே ஆண்டவரே வாரும், ஆண்டவரே வாரும். நான் வந்து ஆத்மா பரமாத்மான்னு ஏமாந்து போயிட்டேன், சூத்திரதாரின்னு ஏமாந்து போயிட்டேன். இங்கே சூத்திரதாரியா எதுவும் இல்லை. இங்கே சூத்திரதாரியாக கதை தான் இருந்தது. ஒரு கதைன்னு ஒன்று இருக்கணும். அந்த கதையில் லோத்து சோதோமில் இருந்தான், அவன் மட்டும் காப்பாற்றப்பட்டான்னு இருக்குதோன்னு, அதைத்தான் நாம் யோசிக்கணும். ஆமாம், இப்போ நோவா பிரளயத்திலேருந்து காப்பாற்றப்பட்டான்னு சொல்லியிருக்கோம், அதைத்தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ இந்த நோவாவின் கதையில் என்ன வச்சுக்கோங்கோ அப்படின்னு நம்மளால் கேட்க முடியும், அவ்வளோதான். ஆனால் வந்து இவர்கள் அப்படி இருக்க போவதில்லை. நோவா மட்டுமே காப்பாற்றப்படுகிறார், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அது வந்து ரொம்ப சாதாரண உலகம் இல்லை, மிகப்பெரிய உலகம். ரொம்ப அதிகமான மனிதர்கள் இருந்தார்கள். அடிக்கடி ஆயிட்டு இருந்தது. பெரிய ஒரு நம்மளால் ஒரு மாடியில் ஒரு ரூம் கூட கட்ட முடியாது. அவன் எவ்வளோ பெரிய பயிராக கட்டின்னு இருக்கான். ஆமாம், அப்போ பாருங்க, அவன்கிட்ட எவ்வளவு நேரம், எவ்வளவு மனதின் செயல் இருக்கிறது பாருங்க. சாட்சி உள்ள மனசு பேழையை கட்டுகிறது. நீங்கள் பாருங்கோ, மழையாவது என்ன ஆகுதுன்னு சொல்லிங்க. ஸோ சாட்சி உள்ள மனதின் செயலில் நீங்கள் வாங்கோ, உங்களுக்குள்ள ஆண்டவரை கட்டுங்க. அதுதான் உங்களை பாதுகாக்கும் செயலாக இருக்கும். ஸோ நாம் காப்பாற்றப்படுவோம். அதுதான் சத்சங்கம். நன்றி.